கைலை நாதரை பொன்னார் மேனியனா பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். இது முதல்ல பாக்குற காட்சி, காலையில இருந்த காட்சி. வெள்ளை வெளேர்னு சுவாமி எப்படி வெள்ளிமலையானாக இருக்கிறார் அப்படிங்கறத பாருங்க. எல்லாரும் நின்று சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம், எப்ப பொன்மலையினுடைய காட்சி கிடைக்கும் அப்படின்னு. அப்படியே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தங்க நிறமாக மாறுவது உங்களுக்கு தெரியும். அப்படியே உச்சியிலிருந்து பாத்துக்கிட்டே வாங்க, தங்க நிறமாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்பர் பெருமான் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த காட்சியை பார்க்கும் போது எனக்கு அப்பருடைய இன்னொரு பாடல் தான் ஞாபகம் வருது. நல்பதத்தார் நல்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே, நாள் வேதத்து அப்பால் நின்ற சொல் பதத்தார் சொல் பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பது ஒத்து நிலையில்லா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகம் மாமணி நிறத்து என் கடவுளானே. சுவாமி பாருங்க, தங்கமும் மாணிக்கமும் கலந்த மாதிரி அப்படியே தகன்னு மின்ற அந்த காட்சியை நம்ம இப்ப பாக்குறோம். அருமையான காட்சி. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கணும். என்ன அற்புதமான காட்சி. சுந்தரமூர்த்தி நாயனார் இதத்தான் கற்பகத்தினை கனகமால் வரையை காமகோபனை கண்ணுதலானை அப்படின்னு நமக்கு சொன்னார். இந்த அழகான காட்சிக்கு அப்புறம் சுவாமி பாருங்க, அழகான பொன்மலையாக இருந்த அவர் வெள்ளிமலையானாக திரும்பவும் நமக்கு காட்சி தருகிறார். அந்த பொன்மலையா இருக்கும் போது நான் உங்களுக்கு எடுத்த வீடியோவை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையான பொன்னார் மேனியனுடைய தரிசனத்தை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கி அசைத்தவன். வாழ்க்கையில பல பேர் கோடான கோடி ஆண்டு காலம் தவம் பண்ணினா கூட இந்த காட்சி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கைலைக்கு வர்ற ஒவ்வொருவரும் வேண்டி விரும்பி தவம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காட்சி இந்த பொன்னார் மேனியனுடைய காட்சி தான். அதுவும் இந்த ஆண்டு எவ்வளவு அருமையா சுவாமி காட்சி கொடுக்கிறாரு பாருங்க. அப்படியே மேல இருந்து சிகரத்துல இருந்து ஆரம்பிச்சு அற்புதமான காட்சி, அருமையான காட்சி. இது கிடைக்கவே கிடைக்காது. அதுல இங்க குதிரை ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி மகாமகம் சொல்றோம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு, அது மாதிரி இந்த ஆண்டு மிக அருமையாக இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு இந்த காட்சி கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை உங்களுக்கும் காட்டணுங்கிறதுக்காக தான் பகிர்ந்திருக்கேன். பின்னால பாருங்க சுவாமி எப்படி தகன்னு மின்றாருன்னு பாருங்க. எல்லாருக்கும் எல்லா நலனையும் அவர் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.